முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இன்று காலை 10 மணி அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். சுமார் 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறினார். சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களின் பட்டியல் என்னிடம் இருக்கின்றது. அதனை யார் அனுப்பினார்கள், எந்த நாட்டிலிருந்து, அல்லது சுங்க அறிவிப்பின்படி இதில் என்ன இருக்கின்றது, கொள்கலனின் இலக்கம் என்ன உள்ளிட்ட என்னிடமிருந்த பட்டியலை நான் ஒப்படைத்தேன். இதனிடையே 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார். சுங்க திணைக்களம் எனது கட்டுப்பாட்டில் இல்லை. அதனை சுங்க திணைக்களத்திடமே விடுவ வேண்டும். துறைமுகத்திற்கு உள்ளேயே சுங்க திணைக்களம் செயற்படுகிறது. சுங்க திணைக்களம் நிதியமைச்சின் கட்டுப்பாட்டில் செயற்படுகிறது. சுங்க திணைக்களம் அவர்களின் சட்டத்திற்கு அமையவே செயற்படுகிறது. அது பழைய சட்டம். அனைத்து விடயங்களும் எமக்கு தெரியாதல்லவா? எனினும் இலங்கையில் 2 ஊடக நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த 2 ஊடக நிறுவனங்கள் அனைத்தையும் அறியும். அதே போன்று சம்பளத்திற்கு அமைய செயற்படும் சில சமூக ஊடகங்களும் இருக்கின்றன. அவர்களும் அனைத்தையும் அறிவார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னிடம் கேள்வி ஒன்றை தொடுத்தார். நான் உறுதியாக கூறுகின்றேன், அவருக்கு சுங்கம் என்றால் என்ன, துறைமுகம் என்றால் என்னவென்பது கூட தெரியாது. இவை 150 தொடக்கம் 200 வருடங்கள் பழமையான நிறுவனங்கள். எனினும் அனைவரையும் முட்டாளாக்க முயற்சிக்கின்றனர் அல்லவா? உலகில் உள்ள இந்த துறைமுகம் அனைத்து கொள்கலன்களையும் பரிசோதிக்கின்றது. அங்கு அல்லவா பிரச்சனை தோற்றம் பெறுகிறது. பரிசோதிக்க முடியும். பரிசோதிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? மறுபுறத்தில் சீனிக்கும் உப்புக்கும் தட்டுப்பாடு என கூறுவார்கள். அதாவது நாட்டிலிருந்து முழுமையாக மறைந்து போயுள்ள ராஜபக்சவினரின் சகாப்தத்திலிருந்து உருவாகியுள்ள சில அவதாரங்கள் ஊடகங்களில் இருக்கின்றன. சிறிய சிறிய விடயங்களின் மூலம் மக்களை ஏமாற்ற முடியும் என அந்த அவதாரங்கள் நினைக்கின்றன. ஷன்ஹாய் உள்ளிட்ட உலகில் உள்ள மிகப்பெரிய துறைமுகங்களும் மிகப்பெரிய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அனைத்தையும் பரிசோதனை செய்வதில்லை. அவற்றுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைமை ஒன்று இருக்கின்றது. எவ்வித தவறும் செய்யாத, ஊழலுடன் தொடர்புபடாத 15 தொடக்கம் 20 நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்கள் சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அவர்களின் பொருட்கள் கிரீன் சேனல் ஊடாகவே அனுப்பப்படுகிறது. அவை பரிசோதனைக்குட்படுத்தப்படுவதில்லை. ஏதேனும் ஒரு விடயத்தை சரியாக செய்யும் மக்களுக்கும் பணியை நேர்த்தியாக செய்யும் அதிகாரிகளுக்கும் இவ்வாறான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அந்த நடைமுறையே இலங்கையிலும் உலகமெங்கும் பயன்படுத்தப்படுகிறது. எதிர்க்கட்சிக்கு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த கொள்கலன்களில் என்ன இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனூடாக எழுச்சி பெற முயற்சிக்கின்றனர். அதற்கான பதிலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் தெரிவிப்பர். அதுவே இறுதி பதிலாக அமையும். අධිකරණයටයි භාර දෙමු. ඒකේ අවසාන පිළිතුරු ලබා